ஆபரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தானுக்கு சீனர்கள் ஏகப்பட்ட இன்டெலிஜென்ஸ் உதவிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சேம் இதே உதவியை தான் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்த கான்ஃப்ளிக்ட்ல சீனர்கள் ஈரானியர்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் ஈரானியர்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானியர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு அமெரிக்கன் மிலிட்டரிக்கு எதிராக. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் இன்டெலிஜென்ஸ், சேம் சேட்டலைட்ஸ், இது இருந்தும் ஏன் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மினிமம் டிட்டரண்டாக ஒரு ஏர்பேஸில் கூட தாக்குதலை ஏற்படுத்த முடியலை அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தல்பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பாகிஸ்தானியர்களுக்கு எத்தகைய உதவின்றது சீனா கிட்ட இருந்து கிடைச்சிச்சு? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தானியர்கள் கிட்ட ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ன்றதே கிடையாது. பாகிஸ்தானியர்கள் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க பிற நாடுகளோட ஸ்பேஸ் ஏஜென்சியை தான் அணுகியாகணும். அண்ட் அந்த கண்ட்ரிஸ் ஒரு சில சேட்டலைட்ஸை ஆப்வியஸ்லி லான்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ப்ராப்பரான ஸ்பை சேட்டலைட் நெட்வொர்க் அப்படின்றது பாகிஸ்தான் கிட்ட கிடையாது. ஸ்பை சேட்டலைட் நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் எதிரிகளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களே தெரிஞ்சிக்க முடியும். அல்லது பாகிஸ்தானியர்கள் அவங்களோட ஆலையான அமெரிக்கா கிட்டேயோ இல்லை சைனா கிட்டேயோ உதவி கேட்டு தான் இந்தியாவோட ட்ரூப் மூவ்மெண்ட்ஸில் இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்ய முடியும். ஸோ இந்த குறிப்பிட்ட சினாரியோவில் கடந்த வருடம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் கிட்ட போய் பாகிஸ்தானியர்கள் எல்லா விதமான சேட்டலைட் ஹெல்ப்பையும் கேட்டிருக்காங்க. சைனீஸுமே அதற்கு ஓகே சொல்லி இந்தியா மீது ஏகப்பட்ட ஸ்பை சேட்டலைட்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இதன் மூலமாக சீனர்கள் கேதர் பண்ண டேட்டான்றது சிம்பிளாக ட்ரூப் மூவ்மெண்ட்ஸில் ஆரம்பித்து இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்ஸ் ரியல் டைமாக எந்தெந்த ஏர்பேஸில் தயாராக இருக்குது லான்ச் ஆகிறதுக்கு அப்படின்றது முதற்கொண்டு பாகிஸ்தானியர்களுக்கு லைவ் ஃபீடாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த லைவ் ஃபீட் அவங்களுக்கு கிடைச்ச காரணத்தினால் பாகிஸ்தானியர்கள் எய்தர் இந்த ரெஸ்பான்ஸை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எந்த ஏர்பேஸில் இருக்கோ அந்த ஏர்பேஸை நோக்கி பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்ன்றதை பண்ணலாம். இப்போது பாகிஸ்தானியர்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா கடந்த வருடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கிடையாது. ஒரு இந்திய விமானப்படை தளத்தை கூட பாகிஸ்தானி ஏவுகணைகளோ இல்லை ட்ரோன்ஸோ இல்லை ஃபைட்டர் ஜெட்ஸோ தொட முடியலை. ஏன்? இதே விஷயத்தை தானே ஈரானுக்கும் சைனா பண்ணாங்க. சைனீஸ் ஈரானுக்கு கொடுத்த சேட்டலைட் இமேஜரியை பயன்படுத்தி ஈரானியர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகளை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரேடார் சைட்டை தாக்கியிருக்காங்க பலிஸ்டிக் ஏவுகணையை வச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, லைவா யூஎஸ் மிலிட்டரியோட ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸில் ஆரம்பித்து ஏவேக்ஸ் வரைக்கும் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த ஏர்கிராஃப்ட்ஸை அமெரிக்கன்ஸை ரீலோகேட் பண்ணுறதுக்குள்ள ஆர் டேக் ஆஃப் பண்ணுறதுக்குள்ள அந்த ஏர்பேஸில் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை பண்ணி ஒரே நேரத்தில் 4-5 போர் விமானங்களை ஈரானியர்கள் தரையில் வச்சு புதைச்சாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, துபாய், யுஏஇ அண்ட் கத்தர், குவைத் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகளோட மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்து மேலேயும் ப்ரிசைஸான தாக்குதல் பண்ணதுக்கப்புறமா எத்தகைய டேமேஜ் இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணி மீண்டும் தாக்குதல். இப்போது இந்த அளவுக்கு ஈரானியர்கள் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. சேம் சைனீஸ் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பாகிஸ்தானியர்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதே விஷயத்தை தான் சீனர்களும் ஈரானியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க இந்த ரெஸ்பான்ஸாக பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் பாகிஸ்தானியர்களால் துளி கூட பண்ண முடியல. ஏன் அப்படின்றது இப்போ வரைக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்க இன்கேப்பபிளா இல்லை இந்திய விமானப்படை அண்ட் இந்தியன் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸுன்றது அவ்வளோ தூரம் சுப்பீரியராக இருந்துச்சா அப்படின்ற கேள்விக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும். ஒவ்வொரு நியூஸ் இன்சிடென்ட்ஸாக வெளிவரப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியன்ஸ் டெக்கேட்ஸ் ஓல்டு டெக்னாலஜி, 10-15 வருடங்கள் பின்தங்கி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி அமெரிக்கன் மிலிட்டரி உலகத்திலேயே சொஃபிஸ்டிகேட்டடான விமானப்படை மற்றும் இராணுவம், கப்பல் படை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடை அடித்து அவமானப்படுத்துகிற மாதிரி பாகிஸ்தானியர்கள் ப்ரொபோஷனலி ஸ்பீக்கிங் இந்திய மிலிட்டரி அப்படின்றது பாகிஸ்தானி மிலிட்டரியை விட ரொம்ப மிகப்பெரிய அளவில் பெரிய இராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஈரானையும் யூஎஸையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அசட் வைஸும் சரி, மேன் பவர் வைஸும் சரி, ரெண்டுத்துக்கும் நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் கிடையாது. டிஃப்ரென்ஸ் இருக்குது, 3-4 மடங்குகள் இருக்குது. ஆனால்
ஈரான் அமெரிக்கா அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அண்ட் டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கிட்ட 3rd ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கா கிட்ட 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருக்குது. இங்கே குறிப்பிட்ட பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா F-16 ஒரு 4+ ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் அண்ட் ரஃபேலும் ஒரு 4.5 ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் தான். 2 பேர்கிட்டையுமே ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் கிடையாது. 2 பேர்கிட்டையுமே சுப்பீரியரான ரஷ்யன் ஆர் சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்றது இருக்குது. ஸோ மிலிட்டரி கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அந்த எக்யூப்மெண்ட்டோட ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எடுத்துக்காம ஜஸ்ட் பேப்பரில் அந்த மெட்டீரியலை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்றதை பற்றி மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்திய மிலிட்டரி கிட்ட இருக்கிற எல்லாமே பாகிஸ்தான் கிட்டே இருக்குது. ஆனாலும் பாகிஸ்தானியர்கள் கடந்த வருடம் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம 11 விமானப்படை தளங்களை காலி பண்ணுற வரைக்கும் அவங்க வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த 11 விமானப்படை தளங்கள் காலியானதுக்கு அப்புறமாக யூஎஸ் கிட்ட போய் கெஞ்சி ஒரு சீஸ்ஃபயருக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போது இந்த காணொலியின் முடிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று, இந்தியன் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், அதாவது பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது இந்தியாவுக்கு அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பாகிஸ்தானுக்கு எத்தகைய சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சாலும் அதை மீறி நம்மளால் இத்தகைய ஸ்ட்ரைக்கை பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொன்று, பாகிஸ்தானியர்கள் கேப்பபிளான ஆளே கிடையாது. இதற்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி நமக்கு கவலை இல்லை 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது கடந்த வருடத்தோட கான்ஃப்ளிக்டில் இருந்து இவ்வளோ இன்டெலிஜென்ஸை வச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கை கூட பண்ண முடியாத ஒரு இராணுவம்னா அது மிகவும் மோசமான ட்ரெயின்டு அன்ப்ரொஃபஷனல் ஆர்மி. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ இந்த குறிப்பிட்ட போரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக வித்தியாசம் தெரியும் பாகிஸ்தானியர்களோட அச்சீவ்மெண்ட்டும் ஈரானியர்களோட அச்சீவ்மெண்ட்டும். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.